விஜய் மீது கொடூர தாக்குதல், அதிர்ச்சியில் தமிழக அரசியல். என்ன நடந்தது? அதாவது, சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற இருந்த விஜயின் தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் விஜய் தனது பரப்புரையை ரத்து செய்வது இது முதல் முறை கிடையாது. ஆனால் தொடர்ந்து பரப்புரை ரத்து செய்யப்படுவது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சியானது 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. மேலும் வழக்கமாக கட்சியின் தலைவர் வேட்பாளர்களை அறிவிக்கிறார் எனில், அவர் போட்டியிடும் தொகுதிக்கு சென்று இந்த நபர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், எனக்கு வாக்களிப்பதாக நினைத்து இந்த நபரை வெற்றி பெற வையுங்கள் என்று அறிமுகப்படுத்துவது வழக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தங்கள் வேட்பாளர்களை இப்படித்தான் அறிமுகப்படுத்தினர். ஆனால் விஜயோ நட்சத்திர ஓட்டலில் வைத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சிம்பிளாக முடித்து கொண்டார். சரி, வேட்பாளர் அறிமுகம்தான் இப்படி உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. பிரச்சாரத்திற்கும் வந்து நம்மை பற்றி பேசுவார் என்று வேட்பாளர்கள் விஜயை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அங்கும் வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே மிஞ்சியது. இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கின்றன. மேலும் 14 நாட்களில் எப்படி 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும்? அப்படி எனில் ஒரு நாளைக்கு 16 தொகுதிகளில் போய் பேச இருக்கிறாரா விஜய் என்று நிர்வாகிகள் எதிர்பார்த்தனர். அங்குதான் விஜய் ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். அதாவது, விஜய் தனது பரப்புரையை தொடர்ந்து ரத்து செய்து வருகிறார். இந்த நிலையில் வில்லிவாக்கம் டி நகரில் பரப்புரை செய்ய இருந்தார். ஆனால் போதுமான நேரம் வழங்கப்படவில்லை என்று கூறி விஜய் தனது பரப்புரையை ரத்து செய்தார். வில்லிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்தில் போக முடியாதாம். எனவே பரப்புரையை ரத்து செய்தாராம். வில்லிவாக்கம் டி நகர் 1 மணி நேரம் பயணம் சாத்தியமே இருந்தும் விஜய் தனது பரப்புரையை ரத்து செய்தார். அதே போல சைதாப்பேட்டையில் பரப்புரை மேற்கொள்ள இருந்தார். அதுவும் திடீரென ரத்து செய்யப்படுகிறது. 1 மணி நேரம் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதால் பரப்புரை ரத்து செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. வில்லிவாக்கம் டி நகர், சைதாப்பேட்டை போன்ற இடங்கள் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இங்கு 15 நிமிடம் பிரச்சாரம் செய்தாலே போக்குவரத்து ஸ்தம்பித்து மக்கள் டென்ஷனாக தொடங்கிவிடுவார்கள். இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் 1 மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரம் போதாது என்று விஜய் சொல்வது ரொம்ப ஓவர் என விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. மேலும் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் புதிதாக களம் காணும் தவாகவும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. அந்த வகையில் தவாக சார்பில் போட்டியிடும் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் பெரம்பூர் தொகுதிகளிலும் திருச்சி கிழக்கிலும் தன்னை வேட்பாளராக அறிவித்து விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தையும் தொடங்கினார். பெரம்பூரில் திமுக அரசை குற்றம் சாட்டிய விஜய் தவாகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு முறை வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இதனைத் தொடர்ந்து கொளத்தூரில் பிரச்சாரம் செய்ய விஜய் திட்டமிட்டிருந்தார். ஆனால் கொளத்தூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் போலீஸ் அனுமதித்த இடத்திற்கு 100 மீட்டர் முன்பே வாக்கு சேகரித்தார். மேலும் அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடியதால் போலீசார் கூறியதை அடுத்து 2 நிமிடங்களில் பேசி முடித்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை வில்லிவாக்கத்தில் தவாக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. கொளத்தூரில் சரியான பாதுகாப்பு கொடுக்காததால் வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக
தமாக தரப்பில் வெளியிடப்பட்டது. மேலும் இதற்கு இடையில்தான் சென்னை வில்லிவாக்கம், அண்ணா டி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் காவல்துறையினர் விதித்த நேர கட்டுப்பாடு காரணமாக பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் விஜய் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதனால் விஜய் தேர்தல் நேரத்தில் வெளியில் தலை காட்டாமல் இருந்து வருகிறார். இப்படியாக தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் விஜய் அனைத்து பரப்புரையும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தொண்டர்கள், ரசிகர்கள் அப்செட்டில் இருந்து வருகின்றனர். மேலும் தனது தொகுதிக்கு விஜய் வரமாட்டார் எனவும் வேட்பாளர்கள் கருதுகின்றனர். ஏனென்றால் இன்னும் தேர்தலுக்கு 2 வாரங்களே இருப்பதால் அனைத்து தொகுதிகளுக்கும் விஜய் சென்று வாக்கு சேகரிப்பு என்பது சாத்தியமில்லாதாக இருக்கிறது. இதனால் வேட்பாளர்களும் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை திருச்சி வேட்பாளர் செய்துள்ளார். அதாவது திருச்சி வேட்பாளர் தமாக தலைவர் விஜயின் பொம்மையுடன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். மேலும் தமாக சார்பில் விஜி என்பவர் போட்டியிடுகிறார். இவர் விஜய் பொம்மை வைத்து வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் விஜய் தேர்தல் நேரத்திலும் வெளியே தலை காட்டாமல் இருப்பது குறித்து பல கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் தேர்தல் நேரத்தில் கூட வெளிவராத விஜய் ஆட்சிக்கு வந்தால் மக்களுடன் களத்தில் இருப்பாரா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மேலும் அதே நேரத்தில் விஜய் ஒர்க் ஹோமில் இருந்து வெளியே வந்து மக்களுடன் களத்தில் நிற்க வேண்டும் எனவும் பலரும் கூறி வருகின்றனர். குறிப்பாக சில தொகுதிகளில் விஜயின் சிலை மாலை அணிவித்து அதற்கு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கும் செல்ஃபி பாயிண்டாக மட்டுமே தமாக பிரச்சார வாகனங்கள் மாறியுள்ளன. அதோடு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்ததோடு அதன் பிறகு தலைவர் இன்னும் பல தொகுதிகளுக்கு எட்டி பார்க்கவே இல்லை என ஓப்பனாகவே பேச தொடங்கிவிட்டார்கள் தமாக நிர்வாகிகள். இந்த நிலையில் ஆளுங்கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சி என அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் முதல் முறையாக தனித்து களம் காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் நடைபெறவிருந்த விஜயின் தேர்தல் பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தமாக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ் சினிமாவில் இருந்து முழு நேர அரசியலுக்கு வந்துள்ள விஜய் தனது கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு நேரில் சென்று மாபெரும் மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியில் தனது பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளார். ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு கிடைக்கும் பிரம்மாண்ட வரவேற்பு மற்றும் மாற்று அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. மேலும் தொடர்ச்சியாக 2-3 முறை கடலூர் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அங்கு விஜய் எப்போது பிரச்சாரம் மேற்கொள்வார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை தமாக தலைமையிடமிருந்து வெளியாகவில்லை. ஆக இந்த சூழ்நிலையில்தான் விஜய் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்வதால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த பல்வேறு தொண்டர்கள் தற்போது விஜய் மீது கோபத்தில் இருப்பதாகவும் மேலும் சில பேர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் சில தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் விஜயை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.